அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் 2026ஆம் ஆண்டு சித்ரா பௌர்ணமி என்னைக்கு வருது? சித்ரா பௌர்ணமி அன்று நம்ம முக்கியமாக இந்த ஒரு பொருளை 10 ரூபா கொடுத்தாவது வாங்கி தானமாக கொடுத்தால் நமக்கு 7 ஜென்மங்களாக தொடரக்கூடிய பாவங்கள் சாபங்கள் நீங்கும் என்பதை பற்றி இந்த பதிவில் முழுமையாக பார்க்க இருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம தெய்வீக ஆற்றல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சித்ரா பௌர்ணமி என்பது தமிழ் மாதமான சித்திரையில் வரும் முழு நிலவு நாள் அன்று முழு நிலவு பிரகாசமாக தெரியும். இது பாவ புண்ணிய கணக்காளரான சித்திரகுப்தன் தோன்றிய நாள், அவருடைய பிறந்த நாள். கர்மாக்களை குறைத்து நல்வழி பெற யமன் மற்றும் சித்திரகுப்தரை வழிபடக்கூடிய நாளாக இந்த நாளில் சொல்லப்படுது. இந்த நாளில் நம்ம விரதம் இருப்பது, கிரிவலம் செல்வது, தானங்கள் செய்வது இது எல்லாமே நமக்கு நல்ல பலன்களை பெற்றுத்தரும். சித்ரா பௌர்ணமி அப்படின்னாலே நம்முடைய பாவ புண்ணியங்களை எழுதி வைக்கும் சித்திரகுப்தனோட பிறந்த நாள். அன்றைய தினத்தில் அவரை நாம் வழிபாடு செய்யணும். அன்று கிரிவலம் செல்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. 12 மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமி அன்று கிரிவலம் செல்வதற்கு சமமான நாள். இந்த ஒரு நாள் நம்ம கிரிவலம் சென்றால் 12 மாதங்களுக்கு சமமான நாளாக சொல்லப்படுது. இந்த சித்ரா பௌர்ணமி நாளில் நம்ம விரதம் இருந்து இறைவனிடம் நாம் செய்த தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்டு நல்வாழ்க்கை வேண்டி வழிபாடு செய்யணும். சித்ரா பௌர்ணமி அன்று சூரியனும் சந்திரனும் உச்சம் பெறக்கூடிய நாள். அன்று நம் கர்மாக்களை குறைக்கக்கூடிய நாள், நாம் செய்துள்ள பாவங்களை நீக்கக்கூடிய நாள். சித்ரா பௌர்ணமிக்கு முதல் நாளே நம்ம வீட்டை சுத்தப்படுத்தி தூய்மையாக வச்சுக்கணும். அடுத்த நாள் காலையிலே எழுந்து குளித்து விட்டு நம் வீட்டில் என்னென்ன பலகாரங்கள் செய்ய முடியுமோ அனைத்தும் செய்து பழங்கள் அனைத்துமே வைக்கணும். மா, பலா, வாழை இந்த 3 பழங்களும் நம்ம வழிபாடு செய்யும் போது முக்கியமாக இடம்பெறணும். தோடு தேங்காய், தென்னம்பாழை, கொலையோடு நொங்கு, நம் பூமியில் விளையக்கூடிய அனைத்து விதமான பழங்கள் அனைத்தையும் வைத்து சித்திரகுப்தர் படத்தை எடுத்து வைத்து அனைத்து விதமான பலகாரங்களையும் வாழை இலையில நிரப்பி மனதார வேண்டிக் கொண்டு நாங்கள் செய்த பாவங்கள் அனைத்தும் தீரணும், 7 ஜென்மங்களாக தொடரக்கூடிய பாவங்கள் சாபங்கள் நீங்கணும், கர்ம வினை அனைத்தும் நீங்கணும் என்றெல்லாம் சொல்லி சித்திரகுப்தனிடம் வேண்டிக் கொண்டு அன்று நாம் விரதத்தை முடிக்கணும். இந்த வருடம் சித்ரா பௌர்ணமி என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தோம்னா மே 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, சித்திரை மாதம் 18ஆம் தேதிக்கு வருகிறது. பௌர்ணமி திதி தொடங்கக்கூடிய நேரம் ஏப்ரல் 30ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு 9:51 தொடங்குது. முடியக்கூடிய நேரம் மே 1ஆம் தேதி இரவு 11:07 பௌர்ணமி திதி முடிவடைகிறது. அப்போ பௌர்ணமி முழுக்க என்னைக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா வெள்ளிக்கிழமை தான் இருக்குது. கிரிவலம் செல்வது இரவு நேரத்தில் தான் செல்லணும். ஏன் அப்படின்னா இரவு நேரத்தில் முழு நிலவோட ஒளி நம்ம மேலே படும். அப்போ நமக்கு முழு உடல் ஆரோக்கியம் கிடைக்கும், மன வலிமை கிடைக்கும், நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும், ஞாபக சக்தி ரொம்ப அதிகமாக இம்ப்ரூவ் ஆகும். திருவண்ணாமலை கிரிவலம் செல்லணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வியாழக்கிழமை இரவு தான் கிரிவலம் செல்வதுங்கிறது ரொம்ப ஒரு சிறப்பான நாளாக சொல்லப்படுது. பகல் நேரத்தில் செல்லக்கூடாதா அப்படிங்கிறது இல்லை. சித்ரா பௌர்ணமி வியாழக்கிழமை இரவு 9:51 தொடங்கி மே 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு 11:07 வரை இருக்கு. அதனால பகல் நேரத்திலையும் இந்த சித்ரா பௌர்ணமி நாளில் கிரிவலம் செல்லலாம். அடுத்து நம்ம முக்கியமாக கொடுக்கக்கூடிய தானம் 7 ஜென்மங்களாக தொடரக்கூடிய பாவங்கள் நீங்கும். சித்திரகுப்தரோட பாவக்கணக்கில் இருந்து நமக்கு கர்மாக்கள் குறையும். ஒவ்வொரு நாளும் நம்ம செய்யக்கூடிய பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப சித்திரகுப்தர் நமக்குன்னு ஒரு நோட்டை போட்டு பாவ புண்ணிய கணக்குகளை எழுதி வைப்பார் என்பது ஐதீகம். நம்ம செய்யக்கூடிய பாவ புண்ணியங்களை புதிதாக சித்திரை பௌர்ணமி அன்று எழுத தொடங்குவாராம். அப்படி எழுத தொடங்கக்கூடிய நாளில் நம்ம செய்யக்கூடிய தானம் நமக்கு கர்ம வினைகளை குறைத்து புண்ணியங்களை சேர்க்கணும். சித்ரா பௌர்ணமி அன்று ஒரு நோட்டு ஒரு பேனா வாங்கிக்கோங்க. அந்த நோட்டு பேனாவை மாலையில் உங்கள் வீட்டு பூஜை அறையில் வைத்து சித்திரகுப்தரை மனதார வேண்டிக்கோங்க. எனக்கு ஏற்பட்டுள்ள 7 ஜென்மங்களாக தொடரக்கூடிய பாவங்கள் அனைத்தும் நீங்கணும், கர்ம வினை குறையணும், எங்களுக்கு புண்ணியத்தை கொடுக்கணும் அப்படின்லாம் சொல்லி வேண்டிக்கிட்டு அந்த நோட்டு பேனாவை எடுத்து உங்கள் வீட்டு வரவு செலவு கணக்கு எழுதுறதுக்கு பயன்படுத்திக்கலாம். அடுத்து நீங்கள் கொடுக்கக்கூடிய தானம் ஒரு 5 பேருக்கு கொடுக்கலாம் அல்லது 10 பேருக்கு கொடுக்கலாம். பேனா நோட்டு வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா பென்சில் நோட்டு வாங்கிக்கோங்க. ஒரு 5 பேருக்காவது கொடுங்க.
இந்த பொருளை வாங்கி உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள குழந்தைங்களுக்கு, படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு, குழந்தைங்களுக்கு நோட்டு, பேனா, பென்சில் இதை கொடுத்தாலே போதுங்க. நமக்கு 7 7 ஜென்மங்களாக தொடரக்கூடிய பாவங்கள் நீங்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. அல்லது ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு பேனா நோட்டு வாங்கி கொடுத்தா கூட போதும். உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள குழந்தைங்களுக்கு கொடுங்க, அல்லது உங்கள் வீட்டிலே கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஆனால் அன்றைய தினத்தில் நோட்டு பேனா வாங்கி பயன்படுத்தணும். சித்ரா பௌர்ணமி அன்று தான் சித்திரகுப்தர் பாவ புண்ணிய கணக்குகளை புதுசாக எழுத தொடங்குவாராம். அப்படி எழுதக்கூடிய நாளில் நம்ம கொடுக்கக்கூடிய தானம் நம்ம கர்மாக்களை குறைக்கக்கூடியதாக இருக்கணும். நம்ம கொடுக்கும் நோட்டு, பேனா, அந்த நோட்டில் பேனாவால் எழுதும்போது அந்த மை குறைந்து கொண்டே வரும், நோட்டும் குறையும். இப்படி குறைய குறைய நமக்கு ஏற்பட்டுள்ள கர்ம வினைகள், சாபங்கள், பாவங்கள் அனைத்துமே குறையும் அப்படின்றது ஐதீகம். மறக்காம சித்ரா பௌர்ணமி அன்று ஒரே ஒரு பேனா வாங்கி கொடுத்தா கூட போதுங்க. 10 ரூபா 5 ரூபா தான் ஒரு பேனா விற்கிது. நோட்டுமே ஒரு சின்ன நோட்டு 10 ரூபா தான் விற்கிது. முடிஞ்ச வரைக்கும் கட்டாயம் அன்றைய தினத்தில் நோட்டு பேனா வாங்கி யாருக்காவது ஒருத்தருக்காவது தானம் கொடுங்க. இந்த பதிவில் சித்ரா பௌர்ணமி அன்று சித்திரகுப்தரை எப்படி வழிபாடு செய்யணும், அதற்குரிய நாள், நேரம், திருவண்ணாமலை கிரிவலம் செல்லக்கூடிய நாள், நேரம்லாம் பார்த்துட்டோம். அன்று கொடுக்கக்கூடிய தானம் நமக்கு கோடி புண்ணியத்தை பெற்றுத்தர வேண்டும், அதற்கான பதிவையும் பார்த்துட்டோம். சித்ரா பௌர்ணமி அன்று நம்ம கொடுக்கக்கூடிய தானம் நமக்கு ஏற்பட்டுள்ள பாவங்களை நீக்கி புண்ணியங்களை பெற்றுத்தரணும், அதையும் முழுமையாக பார்த்துட்டோம். இந்த பதிவு இவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நம்ம தெய்வீக ஆற்றல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.